ரொம்ப நாள் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேன். இப்படி தனியாக இருக்க பேசிடுறேன். என்னைக்கு உன் தாத்தா என்னை கை நீட்டு அடித்தாரோ அன்னைக்கு உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நான் தாண்டி உன்னோடைக்காம இந்த வீட்டுக்கு மறுபடியும் வாழ வந்த நீ நிரந்தரமா எங்கேயோ வாழ்ந்துலான கனவு காணாது. எல்லாரும் முன்னாடியும் நான் உன்ட்டு அனுசரிச்சு போறத மத்தவங்க வேணா நம்பலாம், நீ நம்பாத. இந்த வீட்டுல யாரும் இல்லாத ஒரு பிரச்சனையை உண்டாக்கி உன்னை வீட்டை விட துரத்திட்டேன்னு வச்சுக்க. அதை உன் புருஷன் நம்பிட்டான்னு வச்சுக்க. உங்கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கிறது என்ன சொல்ல வைப்பேன். அதுக்கப்புறம் யாரு வந்து பஞ்சாயத்து பண்ணாலும் அந்த வீட்டுக்கு நீ திரும்பி வந்து வாழ முடியாது. போதுண்டா சாமி, வாழ்க்கையும் வானா ஒரு மண்ணாங்கட்டியும் வானா, நீ ஓடுற வரைக்கும் உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். புரிஞ்சுதா? போ போ. வாங்க. 50,000. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதோட 3,50,000 ரூபாய் ஆச்சு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி எதிர்பார்த்து நான் எதுவுமே செய்யறதில்ல. வாங்கியிருக்கிறது கடன், அது ஞாபகம் இருந்தா சரி. கண்டிப்பா வாங்கின எல்லா கடனையும் வட்டியோட திருப்பி கொடுத்துருவோம். அது உங்க உழைப்பால நடக்கணும். உங்களுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் பேசி கெட்ட பேர் வாங்கினது தான் மிச்சம். கடைசியா என் ஃப்ரெண்டு தேன்மொழி தான் ஹெல்ப் பண்ணு. கவலையே படாதீங்க. இது நீங்க ஆரம்பிச்சு வச்ச கடை. இது ஓஹோன்னு நடக்குதுன்னு எல்லாரும் உங்ககிட்டயே வந்து சொல்லுவாங்க. சொல்ல வைப்பேன். அது நடந்தா சரி. இந்த மழை காலம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதனால தான். இந்த விளக்கம்லாம் வேண்டாம். ஒழுங்கா வேலையை பாருங்க. ஜெயிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்க மனசுல இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். நான் எடுக்கிறேன். ஹலோ ஹலோ, ஈஸ்வரி இருக்காளா? கொஞ்சம் இருக்காங்க. நீங்கள் யார்? நான் அவளோட லவ்வர் பேசுகிறேன். என்ன நம்பர் வேணும்? இது ராமநாதனோட வீடு தானே? ஆமாம். அப்போ நான் டயல் பண்ண நம்பர் கரெக்ட் தான். ஆமாம், நீங்கள் யார் சார் அது கேப்பில்? முதல்ல ஈஸ்வரிட்ட ஃபோனை கொடுங்க. I want to talk to only my sweetheart. ஸ்டூபிட், ஃபோனை விடா. எதுக்கு அவசர அவசரமாக ஃபோன் எடுக்க வந்த? யாருக்குன்னு கேட்டு கொடுக்கலாமேன்னு தான் வந்தேன். உனக்கு தான். எனக்கா? வெளியில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இல்லையே. பொய் சொல்லாத. உங்கள் அம்மா புத்தி தானே உனக்கு இருக்கும். இனிமே இந்த மாதிரி கால்ஸ் வந்துச்சு பிச்சிருவேன் பிச்சு. டார்லிங் ஆன் டார்லிங். ஹலோ. ஹாய் டார்லிங். யாரா அது ஃபோன் எடுத்தது? உனக்கு யாருடா வேணும்? என்னடி சொல்லும் கோச்சிக்கிற? என் கண்ணு குட்டியில், என் பன்னி குட்டியில். போனை வைடா நாயே, உதப்படுவ. ஈஷு குட்டி, என்னாச்சுல உனக்கு? கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு வந்து என்னோட லவ்வராக இருக்க, அப்படியே வீட்டுக்கு போனால் வேற ஆளாக மாறிடுறியே. எப்படி இதெல்லாம்? என்னது ஈஷு குட்டியா? ஈஸ்வரி இல்லையா? அப்போ ராங் நம்பர். ஈஸ்வரி
நீ யாரையாவது லவ் பண்றியா? இல்ல, அவன் ஒரு ஃப்ராட். உன்னை கம்ப்யூட்டர் கிளாஸ்ல பார்த்தேன்னு அவன் தான் தெளிவா சொல்றானே. அவனை பத்தி எதுவும் எனக்கு தெரியாது. இது பாரு, நீ லவ் பண்ண, நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா இதெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோ. தேவைப்படும் போது வீட்டுக்குள்ள கொண்டு வரலாம். ரீடயல். ஏண்டி அதான் அலறுதே, எடுக்க வேண்டியதுதானே? ஆறது ஈஸ்வரி டார்லிங், என்னம்மா போனை வச்சுட்ட? ஆமா, இந்த வாரம் நம்ம ஐடியல் பீச், கோல்டன் சன், மகாபலிபுரம் இங்கெல்லாம் போலான்னு பிளான் போட்டிருந்தோமே, ஓகே தான் இல்ல? எப்ப போறோம்? யார் அவன்? நாசமா போறவன். ஏண்டி எவனோட ஓட போற? உங்க அப்பா மாதிரியே ஓடுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? போங்க போங்க, எல்லாரும் போங்கடி. யாருன்னு தெரியலமா, சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். தெரியலன்னா எப்படி உன் பேரை சொல்றானே? அதான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. அத்த என்ன பிரச்சனை? எவனோ ஒரு எடுபட்ட பைய ஈஸ்வரிய கூட்டிக்கிட்டு எங்கேயோ போறான். நான் கூப்பிடுறேன். போன் கொடுங்க. இந்தா. பொறுக்கி வேடா போன. இப்போதைக்கு இது போறோம். போச்சு, எல்லாம் போச்சு. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இவ எவனையாத்தும் பார்த்து இழிச்சிருப்பா. அத்தை, ஒன்றும் இல்லாத பிரச்சனை, ஏன் இப்படி ஊரை கூட்டுறீங்க? எவனோ ஒரு லூசு ஃபோன் பண்ணிருக்கான், அதை போய் பெருசா எடுத்துட்டு இருக்கியே. அடிக்குது அடிக்குது, அவனேதான் அவனேதான். பாபு, எவனோ ஒருத்தன் ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க. ஹலோ. ஹலோ அங்கிள், நான் பாபு பேசுறேன். அப்பா ஆஃபீஸ் போயிருக்காரு. ஆஃபீஸ் நம்பரா 6443288. ஓகே அங்கிள், பாய். பிளாக் மெயில் ஆகுது, ப்ளூ மெயில் ஆகுது. இப்போ என்ன வேலை இருந்தா பாரு, போ. ஏய், நீ உள்ள போடி. போடி, உட்கார். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன். என் பேச்ச கேட்டியா? அன்னைக்கு எங்க அப்பா முன்னால சரின்னு தலையாட்டி இருந்தேன்னா இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆயிருந்திருக்கும். யாரு அவன்? தெரியல. எப்படி அவனுக்கு நம்ம வீட்டு நம்பர் தெரியும்? அதுவும் தெரியல. யாருன்னே தெரியலன்னா அவன் எப்படி உன்னை பேரை சொல்லி கூப்பிடுவேன்? அதான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. உனக்கு ஒரு மண்ணு தெரியாது, சொன்னாலும் புரியாது. சொல்றாங்க, மண்ணு மாதிரி சொன்னா எப்படி புரியும்? பல்லுகளெல்லாம் கழட்டிடுவேன். உங்க அப்பா ஓடி போன பிறகு உன்னை வச்சுக்கிட்டு தனியாத்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்னை பத்தி யாராச்சும் ஒரு வார்த்தை தப்பா பேசியிருப்பாங்களா? அப்படிப்பட்ட மானஸ்தி வயத்துல பிறந்துட்டு உன்னால எப்படி இப்படி இருக்க முடியுது? என் குணம் கொஞ்சம் கூட இல்லையே. உன் குணம் எனக்கு வேண்டாம். யாரோ வேணும்ட்டு பிளான் பண்றாங்க என் பேரை கெடுக்கிறதுக்காகவே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு. பீத்த, என் துணை இல்லாம உன்னால துரும்ப கூட அசைக்க முடியாது. தபார், ஒழுங்கா அம்மா பொண்ணா அடங்கி நடந்துக்க சொல்லிட்டேன். இப்பதானடி சொன்னேன், எங்கடி போற? காலை உடைச்சிடுவேன், இரு. பொறுப்பு இல்லாத பசங்க. நீங்க உள்ள வர வெள்ள நெல்லு 10வது நிமிஷம் தேடி வரும். போடா. அப்படி போயிட்டீங்கன்னா உதப்படுவேன். நான் மானஸ்தண்டா. போடா. வரும்னா வரும், போ. ஊரு விட்டு ஊர் வந்து ஏமாத்துறான். மரியாதை தெரியாத பசங்க. சித்தப்பா, யார் இது? அவன் கிடக்குறான், விடு. அண்ணி பணம் கொடுத்தாங்களா? எவ்வளோ? 50,000. பாடா, காப்பாத்திட்டாங்க. ஆமா சித்தப்பா, பெரிய கஷ்டத்துல இருந்து என்ன காப்பாத்திட்டாங்க. ஒன்னும் இல்லை, என்ன என்ன சொல்றீங்க சித்தப்பா? இல்லை, தெரியாதனமான தடியன்ட்டு ஒரு 20,000 கடன் வாங்கிட்டேன். உடனே திருப்பி விடுன்னு ஒத்த கால நிற்கிறான். போங்க சித்தப்பா, உங்க ஸ்டேட்டஸுக்கு 20,000 ஒரு பெரிய பணமா? தூக்கி மூஞ்சில விட்டுற வேண்டியதானே? உனக்கு தெரியுது, நான் எங்க போவேன் சொல்லு. அண்ணன் ஊர்ல தான் வாங்கி கொடுத்துருவேன். குஜராத்துக்கு போயிட்டாரு. பாஸ்கரும் இல்லை. மாலதீத்தை கேட்கலான்னா சின்ன பொண்ணு, அவ்வளோ போய் கேட்க முடியுமா? எங்க ஊர் என்ன ஆடுது? நியாயம் தானே, அவங்க கிட்ட போய் எப்படி கேட்க முடியும்?
இந்த நியாயம் அநியாயம் தெரிஞ்ச ஒரே ஆள் நீ தான் எனக்கு தெரியும். அதான் நேரம் உங்ககிட்ட வந்து. என்ன சித்தப்பா, நானே வியாபாரம் சரியாக ஓடாமல் காற்று வாங்கிட்டு இருக்கேன், என்கிட்ட போய் வேணும்னா அவங்ககிட்ட கொஞ்சம் டைம் வாங்கிக்கோங்க. பெரியப்பா ஊர்லேருந்து திரும்பி வந்த உடனே பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லுங்க. சொல்லி பார்த்தா கேட்க மாட்டேன்றானே ரவுடி பையன். அந்த ரவுடி பசங்க சாவுகாச்சும் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. வெட்டிடுவேன் குத்துடுவேன்றான். இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்லை. பட் ஊர்ல ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, அதான் ஒரு 20 ரூபா கொடு. 20 ரூபாயா? 20,000. 20,000மா? 20,000க்கு நான் எங்கே போகிறது சித்தப்பா? யா மற்றவங்ககிட்ட சொல்ற பதில் என்கிட்ட சொல்ற பாத்தியா? இப்போ தானே சொன்ன அண்ணி கொடுத்தாங்கன்னு. வா, அது கடையை டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி அண்ணி கொடுத்த பணம். அதில் போய் எப்படி சித்தப்பா? ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. வேணும்னா வேற எங்கேயாவது வாங்கிக்கலாமா? ஆனால் நீயும் இப்படி சொல்ற. உன்னை விட்டா எனக்கு யாரா இருக்கா? வேணா வேற எங்கேயாவது ஷூரிட்டி கையெழுத்து போட்டு கடன் வாங்கி தரேன். இந்த பணத்துலேருந்து மட்டும் கேட்காதீங்க சித்தப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை நான் மகனே மகனேன்னு கூப்பிடுறேன். டேய், நாளைக்கு நான் மண்டையை போட்டா நீ தாண்டா எனக்கு கொல்லி வைக்கணும். எனக்கு யார் இருக்கா? என்ன சித்தப்பா இப்படிலாம் சென்டிமெண்ட்டாக பேசுகிறீங்க? ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து கேட்குறேன்டா உன்னா. உன் மேலே எவ்வளோ அக்கறை வச்சிருக்கேன்னு தெரியுமா? நீ நினைச்சா கொடுக்கலாம்டா. டேய், நீ ஒன்று சும்மா தருவானா? எங்க அண்ணன் 10 நாள்ல ஊர்ல வந்துருவாரு. வந்த உடனே வட்டி முதலமா சேர்த்து கொடுக்குறேன்டா. மானம் போகுதுடா, காப்பாத்தானே கேட்குறேன். யோசிக்கிறல்ல? தரமாட்டேன். சரி வானா விடு. வெளில போறேன், அந்த ஆளு வெட்டி தீத்துருவான். முடிஞ்சா வந்து கொல்லி போடு. துட்டுக்கிட்டு வேணுமா கொல்லிக்கு? சித்தப்பா என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? 10 நாளில் பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? என்னடா கேள்வி கேட்குறேன்? ஒரு அப்பன் புள்ளைய ஏமாத்துவானா? என்னடா எனக்கு வேணாடா பணம். யோசிச்சு கொடுறா. நீ யோசிச்சது போறேன் கொடு. என்ன கேள்விங்க அதான்ப்பா. பணம் என்னடா பொல்லாத பணம். போன நாளைக்கு வருமா? வரும். இந்தாங்க சித்தப்பா. டேய், நீ பெரிய மனுஷன்டா. நீ பெரிய மனுஷன். சத்தியமா நான் கேட்டிருக்க மாட்டேன். நீ பெரிய மனுஷன்டா. 10 நாளில் கொடுத்துருங்க சித்தப்பா. சத்தியமா தருவேன்டா. என் மேல் நம்பிக்கை இல்லை உனக்கு? சத்தியமா தருவேன். என்னடா புண்ணாக்கு 20,000 ரூபாய் ஜிஜிபி. பெரிய மனுஷன் தான். டேய், அவ்வளோதான். ஆனால் ஒன்று, பிரமாதமாக நடிக்கிறேன். எனக்கு பெரிய பெரிய சினிமா டைரக்டர்லாம் தெரியும். அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஒளிமயமான எதிர்காலம் தெரியுது. வரேன். துட்டு இது எதிர்காலத்தில் கிடைக்குமேன்னு பார்த்தேன். அது அப்புறம் பார்த்துக்கலாம். குடி. உனக்கு கிடைக்காது. சாரி சார். ஓ பரவாயில்ல ப்ளீஸ் கம் இன். ப்ளீஸ் உட்காருங்க. சாரி ஃபார் த டிலே சார். இட்ஸ் ஓகே. ஷீ இஸ் மை வைஃப் அங்கேர் கண்ணி. வணக்கம். ஹீ இஸ் மிஸ்டர் ஹரி, ஃபேமஸ் கிரிக்கெட்டர். ஒன்ஸ் அகேன் சாரி சார். இது எதுக்கு? 1 வீக்கில் பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் அகேன் இட்ஸ் ஓகே. நான் வேணா கார்ல உட்காந்துருக்குவா? நோ பரவாயில்ல, நீங்கள் இங்கேயே இருங்க ப்ளீஸ். இல்லை, அவர் திரும்ப திரும்ப சாரி சொல்கிறாரு, நீங்கள் திரும்ப திரும்ப இட்ஸ் ஓகே சொல்கிறீங்க. கான்வர்சேஷன் இப்படியே போயிட்டு இருக்குமோன்னு தோணுது. என்னடா இப்படி கமெண்ட் அடிக்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? ஷீ இஸ் அ போல்ட் விமன். இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி வக்கீலாக இருக்கேன்னா அதுக்கு இவங்க தான் காரணம். என்ன மனைவிக்கு மரியாதையா? மறுக்க முடியாத உண்மை. போதும், என் புராணம் போதும். வந்த வேலையை பார்க்கலாமே. சார், சில பேப்பர்ஸில் நீங்கள் சைன் பண்ணணும். கொடுங்க. சார், உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வேணும் சார். 1 minute. என்னங்க அந்த லேமினேஷனை பாருங்க. போன தடவை வந்தப்போதே பார்த்தேன். யார் கொடுத்தாங்கன்னே தெரியாதான். அந்த பேப்பரை ஒரு லேமினேட் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். சிபிஐ வேலைலாம் இங்கே வந்து வேண்டாமே. இல்லைங்க, இந்த கையெழுத்து இருக்கே, இட்ஸ் வெரி ஃபெமிலியர்.
ஓகே சார், நம்ம சேம்பரில் மீட் பண்ணுவோம். ஓகே. இந்தா நிரந்தரமா தங்கறதுக்கு ஒரு இடம் இல்லாம தத்தளிச்சிட்டு இருந்தது நீ நானும் தான். உனக்கு ஒரு நல்ல வழியை ஆண்டவன் காட்டிட்டேன். ஆண்டவன் இல்லை, அங்கே இருக்கண்ணி. எது எப்படியோ நீ பிடிச்சுக்கிட்ட. ஆனா நான் எதிர்காலம் என்னன்னே தெரியாம தினம் தினம் செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே என்னோட புடிமானமே என் பொண்டாட்டி மல்லிகா தான். எனக்காக செய்யலைனாலும் அவளுக்காக செய்வாங்கல்ல. இப்போ கூட அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க மாமாவோட அக்காவா இருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு பிடிமானம் உங்க பொண்ணு ஈஸ்வரிங்கிறத மறந்துடாதீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அட அது புரியாமையா கிடக்கு. நான் எப்படியாச்சும் அவளை இந்த வீட்டு மருமகளாக்கணும்னு தான் பாக்குறேன். நாம ஒண்ணு நினைச்சா ஆண்டவன் வேற இல்ல நினைக்கிறான். ஏன் மறுபடியும் ஆண்டவனை இழுக்கிறீங்க? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க நீ நினைக்கணும். அவங்க நினைச்சா அந்த ஆண்டவன் நினைச்சா கூட மாத்த முடியாது. ஆனா அவளுக்கு எனக்கு தான் 7ஆம் பொருத்தமா இருக்கே. இந்த உலகத்துல ஜெயிச்சாதான் மரியாதை. முதல்ல ஜெயிக்கிற வழியை பாருங்க. அதான் எப்படி யார் பக்கம் சாயறதுன்னு ஒன்னும் புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே இருக்கண்ணி உன்னை கூட நம்பிட்டா. என்ன 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 கூட நான் மாறிட்டேன் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு திரியிற. எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. இத கேளு, அங்கே இருக்கண்ணி எக்காரணத்தை கொண்டு என்னை நம்பவே மாட்டா. நமக்கு நல்லது நடக்கணும், அது நல்ல வழியில் நடந்தா சரி. அப்படின்னு யார் சொன்னது? ஏன் நாங்க சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களோ? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அமையுதுன்னா யார் பேச்ச வேணாலும் கேட்க நான் தயார். அப்படி வாங்க வழிக்கு, காதை கொண்டாங்க. காதை கொண்டு வர முடியாது, நான் வரேன். நீ காப்ப